வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இது வந்து ரொம்ப பழைய வண்டி. இது வண்டி ரொம்ப இன்ஜின்லாம் தேய்மானம் ஆகிட்டு, இன்ஜின் சவுண்டே வந்து சரியில்லை. வண்டியில் நிறைய ப்ராப்ளம், ஒயிட் ஸ்மோக்கு, மைலேஜ் வரல, பிக்கப் வரல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது எப்படி நம்ம சவுண்டு செக் பண்ணுறோம், இன்ஜினை பிரித்து அந்த சவுண்டுக்கு என்ன காரணம், அதிகமான சவுண்டு வருது, அந்த சவுண்டு எதனால் வருது, அது எப்படி ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினோட சவுண்டு எப்படி நம்ம செக் பண்ணிப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வால்வு நாய்ஸு, டைமிங் செயின் நாய்ஸு, டோர் நாய்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியராக கேட்கும். இன்ஜினில் வந்து ஆயிலே இல்லை. நான் வால்வு டோர்லாம் அவுட் தான் வச்சுருக்கேன். ஆனாலும் ஆயில் அப்போ கூட மேலேயும் ஸ்ப்ரே பண்ணல, ஆயிலே வரல. ஸ்லோ ஸ்பீடு சுத்தமாக நிற்காது, ஐட்லிங்கில் ஆஃப் ஆகிடும், ஆக்சிடென்ட் விட்டோடனே ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த வண்டி நம்ம இன்ஜினை பார்ட்டாக பிரித்து எது டேமேஜ் ஆகிருக்கு, அது எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணி இன்ஜினை வந்து நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஜினை பிரிச்சுடுவோம். ஹெட்டு போரை பிரிச்சுடுவோம், கிளட்ச் கேஸ் அவுத்துருவோம். ஹெட்டு போர் பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷன் டைப்பு எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணணும். கார்பரேட்டர் எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிக்க முடியும். சீட்டு சைலன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், டேங்கில் ரிமூவ் பண்ணிடலாம். கிளட்ச் கேஸை கழட்டி எடுத்துடலாம். இந்த கிளட்ச் பிளேட்டில் அந்த கண்டிஷன் இருக்குன்னு தெரியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்ஜின் ஆயிலே இல்லை. கிளட்ச் கேஸை கழட்டியும் இவ்வளோ ஆயில் தான் இறங்கியிருக்கு. ஏன்னா ஒரு 20 ml 30 ml தான் வரும்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர், கிளாமர் மாதிரியான வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹெட்டில் ஒரு எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஒயர் இருக்கும், 2 ஒயர் இருக்கும். அதை எடுத்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம இன்ஜின் ஆயிலில் மிக்ஸ் ஆகிற அழுக்கு ரோட்டரில் போய்ட்டு சேவ் ஆகிடும். எல்லா வண்டியிலையுமே அந்த மாதிரி ரோட்டரில் வந்து உள்ளே ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். இது வந்து நம்ம கிளட்ச் பிளேட்டோட துகள், இரும்பு பிசுறு உள்ள கியர் பாக்ஸில் தேய்மானம், இது எல்லாமே எல்லாம் சேர்த்து தான் இந்த அழுக்கு. இதுதான் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை ரோட்டரை கழிட்டு க்ளீன் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் மாற்றோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இதோட சில்வரில் எல்லாம் கைண்டிருக்கு. பழைய காலத்து கோல்டு இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓடுனதுனால கிளட்ச் பிளேட் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. எதுலேயுமே வந்து ஸ்டெப்பே இல்லை, எல்லாம் மட்டமாக தேஞ்சு போயிட்டுருக்கு. கிளட்ச் பிளேட்லாம் மாற்றணும். கிளட்ச் அப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புலேயும் லைட் ஷேக் இருக்குது. பட்டையில் கொடுத்து ரீகண்டிஷன் பண்ணி போட்டுக்கலாம். டைமிங் கியர்லாம் விட்டுடலாம். இதில் இருக்குது டைமிங் சென்டென்ஸ்லாம் விட்டுருவோம். இது மாதிரி ஒரு சர்க்குலர் பிளேயர் வச்சு நம்ம செயினை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். நோஸ் பிளேயர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். சர்க்குலர் பிளேயர் வச்சு அழுத்தி எறியும்போது ஈஸியாக வெளில வந்துடும். இப்போ நம்ம ஹெட்டை கழட்டி வெளியே எடுத்துடலாம். ஹெட்டு வால்வு எல்லாமே டோட்டலாக கார்பன் ஃபார்ம் ஆகிடுது. இன்ஜின் ஆயில் வந்து உள்ளே எரிஞ்சிருக்கு, ரொம்ப நாளாக எரிஞ்சு ரொம்ப அப்படியே கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா தெரியுது நமக்கு. ஹெட்டு கேஸ் கட்டை வெளியே எடுக்கணும். டபுள் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஹெட் கேஸ் கட்டு இதெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து சிலிண்டர் வெளியே எடுப்போம். போரு
டைமென்ஷன் பேடு, சிலிண்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீஸாக இருக்கா என்ன கண்டிஷன். சிலிண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதில், அதாவது ஸ்க்ராச்சஸ் ஸ்ட்ரைட்டாக லைன் மாதிரி கூட வந்துருக்கு தெரியுதுங்களா. இதுதான் சீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இந்த இன்ஜின் வந்து சீஸாக இருக்குது. இது மாதிரி லைன் வரக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடாது. இது மாதிரி ஆகிடுச்சுன்னா வந்து ஒயிட் ஸ்மோக் வரும், ஆயில் வந்து எரிஞ்சு சீக்கிரமாக குறைஞ்சிட்டே இருக்கும். இதுதான் வந்து சீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ பிஸ்டனை கழட்டி வெளியே எடுத்து பிஸ்டனோட கண்டிஷன் செக் பண்ணலாம். ஒரு வேஸ்ட் வச்சு லாக் பண்ணிங்க, உள்ளே எதுவும் போகாத வரைக்கும். ஒரு சின்ன கனெக்டர் வச்சு பிஸ்டன் பின்னை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இதுதான் பிஸ்டன் பின்னு, சர்க்கிளிப்பு. இதுக்கப்புறம் பிஸ்டன் பின்னை வெளியே வெளியிடலாம். கட்டுப்போம், பிஸ்டன் வெளில வந்துச்சு. பிஸ்டன் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பன். அப்போ எதனால் வருதுன்னா ஆயில் வந்து இந்த இடத்துல போய்ட்டு எரியறதால தான் இது ஃபுல்லாக கார்பன் ஃபார்ம் ஆகும். போர் சீஸ் ஆகிட்டு வால்வுலாம் டேமேஜ் ஆனதால தான் அந்த மாதிரி ஆயில் எரிஞ்சு கார்பன் ஃபார்ம் ஆகிடுது. அந்த பிஸ்டன் மாற்றிடலாம் சார். இப்போ கனெக்டிங் ராடோட ஷேக்கை செக் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஓவராக ஷேக் ஆகுது. கனெக்ட் ராடில் நீடில் பேரிங்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது. இது ரெடி பண்ணோன்னா இன்ஜினை ஃபுல்லாக பிரித்து கியர் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட்டை வெளியே எடுத்து தான் பண்ண முடியும். கஸ்டமர் வந்து இது மினிமம் பட்ஜெட்டில் பண்ண சொன்னார். ஆனால் இந்தளவுக்கு டேமேஜ் இருக்கிறது நம்ம அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு தான் நம்ம மற்ற வேலை செய்ய முடியும். அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட நிறுத்திடலாம். கஸ்டமர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவர் ஒரு வேளை இன்ஜினை பிரித்து ரெடி பண்ண சொன்னார்னா நம்ம தொடர்ந்து இதோட அடுத்த பார்ட்டை போடலாம். இல்லை நீங்கள் இது மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, கனெக்டட் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்னா நம்ம ஹெட் போர் மட்டும் ரெடி பண்ணிட்டு கிளச் பிளேட் மாற்றி டைமிங் செயின் மாற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு தான் தெரியும். அதனால் இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம செலவு பண்ணுறதை பற்றி முடிவு பண்ண முடியும். ஏன்னா கிராங்க் ஷாஃப்ட் பிரிச்சுன்னா செலவு அதிகமாகும். அப்படி இருக்கும்போது கஸ்டமர் இது வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி சர்வீஸ் வரும்போது தான் சொன்னார், இந்த வண்டியோட ஒர்த் அவ்வளோ இல்லைங்க, மீடியமாக செலவு பண்ணுங்கள், ஓரளவுக்கு வண்டி ஓரளவு ரெடி பண்ணி கொடுங்கன்னு தான் சொன்னார். நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. அதனால் கஸ்டமரை கேட்டுட்டு இது அடுத்து ஃபர்தராக என்ன வேலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கலாம். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த பார்ட்டு இன்ஜின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.